அனைவருக்கும் அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவிக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. நான் இப்போ ஒரு நீண்ட ஒரு பயணம் வந்திருக்கிறேன், தனியத்தான் வந்திருக்கிறேன். இங்கே இப்போ ஒரு புதிதாக கட்டப்பட்டிருக்கும் இந்த இந்து கோயில் பார்க்க தெரியுதானே, சரியான பெரிய ஒரு கோயில்னு சொல்லினோம். நானும் இன்றைய தான் முதல் தரம் வாரன், உங்களோட சேர்ந்து தான் பார்க்க இருக்கிறேன். வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. அது ஒரு சிட்னி, அதாவது சிட்னி பெருநில பரப்பல். அது நாங்கள் தமிழர்கள் கூடுதலாக வாழும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால தொலைவிலான் இருக்குது. ஆனால் இட்ஸ் அ பர்த் டு கம் ஹியர். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இடம். நீங்கள் எம்ஃபோ என்ற அந்த ரோடு எடுத்து வந்தீங்க என்றால் அதில் எம்ஃபோ ரோட்டில் ரோபர்ஸ் ரோடுன்னு சொல்லி, ரோபர்ஸ் கிரிக் ரோடுன்னு இருக்கு தானே, மெமரி ரோட், ரோபர்ஸ் கிரிக் ரோடுன்னு இருக்கு. அதுக்குள்ள வந்தீங்க என்றால் இந்த இடத்த சேரலாம். ஒரு வித்தியாசமான இடமா தான் இருக்கு. நான் கூடுதலாக சிட்னி இருக்கிறார்கள் இப்படி இடத்த வர்றது சரியான ரேரா இருக்கும். நான் வந்திருக்கிறேன் இந்த அப்படியான இடங்களுக்கு பார்க்க எனக்கு விருப்பப்பட்டபடியே நான் வந்திருக்கிறேன். எக்கச்சக்கமான கார்கள் நிற்குது. நினைக்கிறேன் பெரிய ஒரு அளவில் இந்த வேலைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கு. இதில் 40 km/h என்னடா கணக்கு, புது டெவலப்மெண்ட்ஸ் கணக்கு இதுக்கு நடந்து கொண்டு இருக்கு. புது டெவலப்மெண்ட்ஸ் ரோடு இது. நானும் ஃபர்ஸ்ட் டைமே தான் வாரன். பார்க்க எக்கச்சக்கமான சேமையாக இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம், உள்ளுக்கு போய் பார்ப்போம். எதுக்கும் வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. வாங்க இப்படியே போய் பார்க்கலாம். தேங்க்யூ. நிறைய வேலைகள் இதுக்கு நடந்து கொண்டிருக்கு. நன்மையாக நல்ல ஒரு வேர்த்தான ஒரு ட்ரை தான் இன்றைக்கு வந்தது. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு நிறைய ஆக்கள் இங்கே நிற்கிறோம்னு எதிர்பார்க்கல. சரியான பெரிய ஒரு கோயில் தான் இது. உண்மையாக SBS அந்த பெரிய சேனல் 9 டிவியில் கூட போட்டிருந்தவை இப்படி நிறைய வேலைகள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. அதில் பற்றி கணக்கு விஷயங்கள் போட்டிருந்தவை. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம். நீங்கள் இதை தவறப்படாதீங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றது பாருங்க. உண்மையாக நான் இது திடீர்னு தான் யோசிச்சேன் இன்றைக்கு. இட்ஸ் நாட் பிளான் ட்ரிப், உண்மையிலேயே அன்பிளான் ட்ரிப் தான். ஒரு தேவைக்காக ஜலப்பக்கம் வந்துட்டு டக்குன்னு நான் வீட்டில் விட்டு பார்ப்போமான்னு சொல்லி போட்டு நான் நல்லா தான் இருக்கு உண்மையிலே பார்க்க. அழகாக இருக்குது. நிறைய வேலையில் நடந்தது. கனவேறு ஆக்களும் நிற்கிறோம். நான் பெருசாக இங்கே கலாச்சார உடுப்பில் வேறே இல்லை. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. கார் பார்க் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதில் எனக்கு பக்கத்தில் பார்க்கிங் கிடச்சிட்டு, அது ஒரு நல்ல விஷயம். இதில் விடலாம் போல இருக்குது. புதிதாக கட்டப்பட்ட கோயில், ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய கோயில். இந்த கோயில் BAPS ஹிந்து மண்டிரன்னு சொல்லிடலாம். ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. பெரிய ஒரு கோயில், இங்கே உள்ள ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரிய ஒரு கோயில் என்று சொல்லி பேசப்படுது. பாரிய அளவில் அரசாங்கத்தின் குறிப்பிட்ட உதவி கூட கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் இந்துக்கள், அதாவது இப்போ ஆஸ்திரேலியாவில் கூடுதலாக இந்திய மக்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இந்திய அரசாங்கங்கள் கூட இப்படியான இதற்கு வரவேற்று பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறபடியாக இப்படியான பாரிய அளவில் கட்டியிருக்கணும். எனக்கும் பெரிய சர்ப்ரைஸாக தான் இன்றைக்கு இதை பார்க்கல. இதுதான் நான் இது ஒரு நல்லா இருக்குல்ல. இதான் டிவியில் பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு இதோடு இருந்தது. BPS ஹிந்து மண்டிரன் கல்ச்சரல் பிரசிடென்ட் போட்டு தான் தலைப்பை கொடுத்துருக்கணும். நல்ல வடிவாக தானே இந்த பொண்டை பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குன்னு. அதுபடி இதில் ஒவ்வொருத்தரையும் வடிவாக எழுதிக்கணும். ஜேர்னி இன்ஸ்பயரிங் சர்வீஸ்.
வித்தியாசமான ஒரு கட்டட அமைப்பு. உலகத்தில் அந்த நியூஸில் சொல்லியிருந்துச்சுன்னா இப்படி வேறு வேறு நாடுகளில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்ட்ராக்டர் தான் இதை செய்து வருகிற வெள்ளாடவும். வாங்க நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. இந்த முகப்பும் ஒரு நல்ல வடிவாக இருக்கு. இங்கால முகப்பும் ஒரு நல்ல வடிவாக இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங் இரவில் இருக்கைகள் இன்னும் ஒரு நல்லா இருக்கும் போலான்னு இருக்கு. நான் ஒரு நாளைக்கு இரவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு சின்ன ஒரு கிரிக் இருக்கிறபடியாக அதுக்குள்ளால் ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கணும். அதுவும் நல்ல வடிவாக தான் இருக்குது. தண்ணி உடையக்குள்ள சிறப்பாக இருக்கும். பாருங்க, இதுதான் உண்மையில் மெயின் என்ட்ரன்ஸ். ஆனால் இன்னும் அது திறந்து வைக்கல. இரவில் நல்ல லைட்டிங் கண்டிஷனாக இருக்கும். நானும் என்னையும் ஒருக்கா காட்டிக்கொள்கிறேன். வணக்கம் உறவுகளே, நீங்கள் தொடர்ந்து எனக்கு இந்த இப்படியான பதிவுகளுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எல்லாருக்கும் நன்றி. உண்மையிலே நான் அதை தெரிவிக்க வேணும். இன்றைய ஒரு பயணம் தனி பயணமாக தான் இருந்தது. தனியாக தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு இதில் காட்ட வேணும் என்றதுக்காண்டி பார்த்து வந்துக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் வளமையாக பார்க்குற சிட்னி தமிழன் சேனல் இல்லை, சிட்னி ஸ்ரீ என்ற சேனல், புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சேனல். எனவே நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க நினச்சிங்க என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 99% நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்கோ. நல்ல இடம், கட்டாயம் வந்து பாருங்க. இது நான் உங்களோட பகிர்ந்துகள் ஒன்றுமன்றக்கான தான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். கொஞ்சம் நீண்ட பயணம் தான். சிட்னியிலேருந்து கொஞ்சம் நீண்ட தூரத்தில் இருக்குது. நீண்ட கிட்டத்தட்ட ஒரு எத்தனை எர்ஸ்கின் பார்க் என்ற இடம், அதாவது சென்ட் கிளேயர்ஸ் M4 எடுத்து வரைக்குள்ளே சென்ட் கிளேயர்ஸ் அந்த மெமரி ரோட் இருக்குது தானே, மெமரி ரோட் எடுத்தும் பெறலாம். அதுக்கு முதல் எக்ஸிட் எடுத்திங்கன்னா சரி. அதுக்கு முதல் வர ரோப்பர்ஸ் ரோட் க்ரீக் இருக்குது, அந்த எக்ஸிட் எடுத்திங்கன்னா சரி தானே. தொடர்ந்து பாருங்க உறவுகளே, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனல், பர்டிகுலர்லி இந்த சேனல், அதாவது சிட்னி ஸ்ரீ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வரியான ஒரு நிறைய டெவலப்மெண்ட்ஸுக்கு நடந்து கொண்டு இருக்குது. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இங்கே பார்க்க தெரியுது. எட்ஜ் மாஸ்டர் பிளான் எஸ்டேட் வித் எட்ஜ்ன்னு இருக்குது. வீடுகள் வாங்குறாக்களை கூட இதுக்குள்ளே இப்போயே திட்டமிட்டு வாங்கிக்கொள்ளுங்க. பெரிய ஒரு சிறந்த ஒரு இடமாக இருக்க வெறும் இது நிச்சயமாக. இந்த டெம்பிள் இருக்கிறபடியாக நிறைய பேர் இதுக்குள்ளே வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லபடியால் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. நல்ல இடமா வரும் ஃபியூச்சரில். நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்கும் மிகவும் சிரமமாக இருக்குன்னு இதை பாருங்க. அதில் வடிவாக போட்டிருக்கு. படங்கள் எல்லாமே நல்ல வடிவாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கோவில் பற்றி உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அதையும் எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு டெம்பரரியா அல்லது பெர்மனண்டா? இது பார்த்தா டெம்பரரியாக தான் இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கணும். இது வந்து ரெஜி ஃபோம் அதெல்லாம் சரி. நம்ம இது உண்மையாக பெர்மனண்ட்டாக இல்லை நினைக்கிறேன். திறக்கிறதுக்காண்டி ரமிச்சு இருக்கலாம். நல்ல வடிவாக இருக்குன்னு வாங்கோ, உள்ளுக்கு போய் பார்ப்போம். எனக்கு தெரியாது உள்ளுக்கு படம் எடுக்க விடுவினமோ இல்லையோ உண்டு. ஃபஸ்ட் டைம் தானே பண்ணிருக்கிறேன். ஹிந்து டெம்பிள் சிலதுகளுக்கு விடுவினம், சிலதுகளுக்கு விட மாட்டோம் உள்ளுக்கு படம் எடுக்க. இதுதான் அதன் கட்டிட அமைப்பு. அடிங்டன் ரோடு தான் அந்த ரோட்டுன்ற பெயர். நான் முதல் சொல்ல மறந்த இடம் அடிங்டன் ரோடுன்ற இடம் தான் இந்த ரோட்டுன்ற பெயர். ஏராளமான பார்க்கிங் வசதிகளோடு செய்திருக்கு. நம்ம வேறு பெரிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படி நிறைய விஷயங்களோட செய்யப்பட்டிருக்கு. வாங்கோ போவோம். லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ் சொல்லி வேலையில் ரெண்டு பக்கம் இங்கால நல்ல ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டு இங்கே க்ரீக்கும் நல்ல வடிவாக செய்திருக்கணும். ரோப்பர்ஸ் க்ரீக் நல்ல வடிவாக இருக்குது. அதுக்கு சின்ன ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்கணும்.
எரோஷன் இல்லாமல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கல்லுகள்லாம் போட்டு வடிவாக செய்திருக்கிறோம். பார்க்க நல்ல அருமையாக இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இந்த நடுவுலையும் பாருங்க நல்ல வடிவாக லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு. நான் கணக்கை கதைக்காமல் அப்படியே போய் கொண்டிருப்போம். என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். When offered the wealth and prominence of the kingdom in Nepal, turned down the temptation, setting an example of the austerity. ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல வடிவாக இருக்கானே. இல்லை யாகம் மாதிரி ஒரு செய்திருக்கணும். யாகம் பலத்தை ஏதோ திறந்திருக்கணும். நல்ல உயரமான ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். வாங்க நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். எனக்கு தெரியாத உள்ளுக்கு முடிவினமா இல்லையோன்னு சொல்லி செருப்பு போட்டுக்கணும் எல்லாரும். என்பதையே இவ்வளவு கியூ நிற்கிறபடியாக உள்ளுக்கு நான் நினைக்கல உள்ளுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அந்த பெரிய ஒரு 2 கியூ நிற்குது. என்ன கியூவா நிற்குதா அந்த வரியலை உள்ளுக்கு போகிறதுக்கு தான் அந்த கியூ நிற்கணுமோ அதெல்லாம் தெரியலை. போய் பார்ப்போம். BAPS ஹிந்து மண்டிர் டிப்பர் ஒர்க் தானே. என்ன ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஹிந்து என்று சொல்கிறேன் பார்க்க இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், அதாவது மத பிரிவினர் தான் இதை செய்யணும். பாருங்க இந்த ஒர்க் நல்ல வடிவாக இருக்குது. ஒரு எனக்கு பிளாஸ்டிக்கில் எதுவுமே கல்லில் செய்யலை. இது ஒரு மெட்டீரியல் வந்து வித்தியாசமான மெட்டீரியலாக இருக்குது. பெரிய ஒரு கியூ நிற்குது. ஆனால் நான் நிற்கல. நான் உள்ளுக்கு போகலாமண்டு என்றால் அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் நிற்கணும். பக்தர் கூட்டர்கள் வழி கதவும் நல்ல வடிவாக இருக்குது. என்ட்ரன்ஸ் நல்ல வடிவாக இருக்குது. இன்னும் கதவு துறக்க இல்லை போல இருக்கு. இதில் இவையில பார்க்கக்குள்ளே நேபாள மக்கள் மாதிரியும் இருக்கணும். எனக்கு வடிவாக தெரியல இதை பற்றி. எந்த நாட்டவர்கள் கூடுதலாக இருக்கணும்னு BAPS ஹிந்து மந்திரன்னு போட்டுக்கணும். மேலே நான் இது விளக்கு முதல் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் கொஞ்சம் செய்துட்டு வந்திருக்கணும். ஆனால் திடீரென்று தானே வந்து நான் எதிர்பார்த்த வேறொரு கோயில் நோமலாக எங்கிட்ட கோயில் மாதிரி ஒரு கோயிலாக இருக்குமெண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. என்னபடியாக எனக்கு அதை பற்றி தெரியலை கூடுதலாக. யாராவது தெரிஞ்சால் போடும்போ இந்த பேக்ரவுண்ட் நான் படிச்சுட்டு வந்திருக்கணும். இருந்தாலும் இந்த கட்டடத்தை நான் முதல்ல போட்டுக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இது பற்றி கூடுதலான விஷயங்களை போடலாம். நல்ல வடிவாக இருக்குது. அந்த இங்காலையும் இதில் நின்று பார்க்கக்குள்ளே நல்ல சிறப்பாக இருக்குது. பார்ப்போம். நாங்கள் இதில் லைனில் நின்று நான் உள்ளுக்கு போகலாது. ஏன்னா எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்மும் போட்டிருக்கணும். நான் அப்படி இல்லை. நான் போட்ட நீங்கள் பார்த்தீங்களே சாதாரண ஒரு இதில் நான் வந்திருக்கிறேன். கலையும் நல்ல வடிவான ஸ்ட்ரக்சர் இருக்கு. வாவ் சூப்பர் இல்லை? ஓ இதுக்கு பின்னால் இங்கே பெரிய விளையாட்டுகள் நல்ல ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு அழகா இருக்கு. என்ன வெரி நைஸ். Look at this. இது நான் இப்போ பாருங்க, அதுக்கு நான் முதல் பார்த்ததிலும் பார்க்க இது பின்னுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு.
யாராவது வாக்கள்கிட்ட கேட்கலாம் இதை பெரிய சொல்லிடலுமான்னு சொல்லி ஆம், கேட்டு பார்த்தா தெரியும் வாக்கள்கிட்ட. வா சூப்பர். நல்ல வடிவாக இருக்கு என்ன, நல்ல ஒரு பெரிய ஒரு மண்டபம் தான். இதை பாருங்க இங்கே பின்னால், இதுக்கு பின்னாலே மென்னும் இருக்கு. இது தொடர்ந்தும் நமஸ்காரம்.